வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிணறு இருந்த அடையாளம், இந்த கிணறு தான் பிஉரு அரீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிணறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார்கள், ஹாத்தம் பதித்த மோதிரம். அந்த மோதிரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே அவருடைய கையினால் அந்த மோதிரம் தவறவிடப்பட்டு மோதிரம் விழுந்த கிணறு தான், கிணறுடைய அடையாளத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிஉரு அரீஸ், அரீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிணற்றிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அணிந்த, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்த, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அணிந்த அந்த மோதிரம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே தான் இந்த கிணற்றிலே விழுகிறது. அதை தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. அந்த வரலாறு இடம்பெற்ற கிணற்றை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரமன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த கிணற்று படியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் அதற்கு வலது பக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இடது பக்கமாக உமர் ரலியல்லாஹு அவர்களும் நபிகளாருக்கு முன்பக்கமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அந்த மூன்று சஹாபாக்களையும் பார்த்து, நீங்கள் மூவரும் சுவர்க்கவாசிகள், நீங்கள் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் என்று நன்மாராயம் கூறிய அந்த இடமும் இந்த கிணறு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். பிஉரு அரீஸ், அரீஸ் வெல்.